தேர்ட் திங் என்னென்னா ஒயர்ஸு கேபிள்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர் கேபிளாகவே போயிடுங்க. ஏன்னா ஏசி கேபிள், டிசி கேபிள், எர்த்து கேபிள் இது 3மே கம்பல்சரி காப்பரில் தான் இருக்கணும். அது ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ் நீங்கள் எதுனாலும் போகலாம். நாங்கள் பாலிகேப் யூஸ் பண்ணுறோம், அதுதான் நம்பர் 1 பிராண்டுங்கிறதுனால. அதே மாதிரி பாலிகேபு, லேப்பு, ஃபினோலெக்ஸ், விகார்டு எல்லாமே இருக்குது. காப்பர் போயிட்டிங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. தேர்ட் திங் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரக்சரோட வெயிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். இப்போ சி சேனலோ இல்லை வந்து பா சேனலோ இந்த மாதிரி போடுறப்ப என்ன ஆகிடுதுன்னா ஸ்ட்ரக்சரோட வெயிட் கம்மியாகிடுது. அதுலேயும் திக்னஸ் கம்மி பண்ணாங்கன்னா இன்னுமே கம்மியாயிடும். கீழேருந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக கிராஸ் ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு பயங்கர ஒர்க் பண்ண மாதிரி தான் தெரியும். பட் ஸ்ட்ரக்சரோட வெயிட் கம்மியாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த ரிஜிடிட்டி உங்களுக்கு கிடைக்காது, அந்த பில்டு குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ நாங்கள்லாம் வந்து பர்சனலாகவே ஸ்கொயர் பைப் தான் யூஸ் பண்ணுறோம். அதுவுமே 2 mm திக்னஸ் லெக்கெல்லாம் 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு வரும். அதே மாதிரி யூஸ் பண்ணுற ஃபாஸ்ட்னஸ் எல்லாமே எஸ்எஸ்ல வந்துடும். அதுவுமே 304 கிரேடோடு வந்துடும். ஸோ எஸ்எஸ் போடுறதுனால துருப்பிடிக்கிறதோ இல்லை வந்து உங்களுக்கு லைஃப் வந்து ஸ்ட்ரக்சருமே 30 வருஷம் வர அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் நம்மளும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் மேஜர் ஐட்டம்ஸ் எல்லாம் எர்த்திங்கு, லைட்னிங் அரெஸ்டரு இதெல்லாம் ரெகுலர் தான், நீங்கள் எல்லோரும் பார்க்குறது தான். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜோட வித்து சிவில் ஒர்க்கு, டாக்குமெண்டேஷன் சப்போர்ட்டு எல்லாமே எண்ட் டு எண்ட் கவர் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜாக சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டுக்கு சோலார் போடணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.